நம்ம சிக்கன் தான் ஃபீட் பண்ண போகிறோம். அதுவும் பாருங்கள், நம்ம சிக்கன் ஃபீட் பண்ணுறோன்னா எல்லாமே வந்துதா கையில் பாருங்கள், எதுவுமே இல்லைன்னா கையில் வந்து இது பண்ணிடுவாங்க. நம்ம அப்படியே ஹேண்ட் ஃபீடிங் பண்ணியிருக்கோம் பாருங்கள். ஃபுல்லாக வச்சுட்டோமா, அது பாருங்கள் எப்படி வந்து எடுத்துகிட்டு போகிறான்னு மட்டும் ஃபுல்லாமே கையை கடிக்கிறாங்க. பேரட்டு கையை கடிச்சிட்டாங்க, கையை கடிச்சு விட்றாங்க. இவன் சரியான மோசக்காரனாக இருக்கிறாங்க. இவனுங்க பேரட்லாம் பாருங்கள் ஃபுல்லாமே கையில் எப்படி ஃபீட் எடுக்கிறானுங்க மட்டும் பயங்கரமாக எடுப்பானுங்கதா. கையை கடின்னு கடிக்கிறானுங்க எல்லாருமே. நம்ம அரோனா பையனுக்கு இப்போ கொடுப்போம் பாருங்கள். அரோனா பையன் அடியில் போயிட்டு அங்கே போயிட்டு அப்போ வரான் பாருங்கள் தலைவன். இப்போ தலைவனுக்கு ஃபீட் பண்ண போகிறோம். சிக்கனை நம்ம உள்ளே போட்டோம், ஏன்னா அவன் இது இருக்கிறனால சிக்கனை நம்ம ஃபுல்லாமே உள்ளே வீசிட்டோம். அது வந்து அரோனா எடுத்துப்பான். அங்கே பாருங்கள், ஐயோ சின்ன பீஸ் தான் எடுக்கிறான். இதை பார்த்துட்டானா வந்து எடுத்துகிட்டு போயிடுவான். அதனால் நம்ம வெயிட் பண்ணுவோம் கொஞ்சம். அரோனா வந்து ஃபுல்லாமே எடுத்துப்போம். இது பாருங்கள், நம்ம செனகல் தான் பாவம், அவன் கடைசியில் இருக்கிறான். அவன் மட்டும்தான் எடுத்துக்க மாட்டான் பாருங்கள். அரோனா வந்து எடுத்துட்டான். சிக்கன் ஆட்டே ஃபீட் பண்ணிட்டா அவ்வளோதாங்க. நம்ம அரோனா எடுத்துக்கிட்டனால இதுக்கு நம்ம எல்லாமே அப்படியே போட்டு விட்டுற வேண்டியதான். ஃபுல்லாக போட்டு விட்டால் அவனுங்க பாட்டு வந்து எடுத்துப்பானுங்க. அந்த சைடு நம்ம செனகலுக்கு கொஞ்சம் போட்டு விட்டுற வேண்டியதான். இந்த சைடு ஓப்பன் பண்ணி கொஞ்சம் நம்ம செனகலுக்கு இந்த சைடு போட்டு விட்டால் போதும், அவனுங்க வந்து சாப்பிட்டுப்பாங்க. இதே மாதிரி வீடியோ பார்க்கணும் நம்ம சேனலை மறக்காமல்